இந்த பதிவு உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கண்டிப்பாக கொண்டு வரும். இந்த பதிவில் நான் கொடுத்துருக்கிற சில விஷயங்கள், சொன்ன விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கப் போகிறது. நான் சொன்ன சுவாமிகளை மட்டும் வழிபாடு பண்ணுங்க. நிச்சயமாக அந்த இறைவனுடைய கனெக்ஷனில் உங்கள் லைஃப்பை நீங்கள் கான்ஃபிடெண்ட்டாக நிச்சயமாக நீங்கள் முன் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக சக்ஸஸ் ஆக போகிறீங்க. ஆனால் இதை நடக்குமா நடக்காதா, இதெல்லாம் வேஸ்ட்டு அப்படின்னு நினச்சிடாதீங்க. அப்படியே டவுன் ஆக ஆரம்பிச்சிடும். வேண்டாம், கான்ஃபிடெண்ட்டாக இருக்கிறவங்க அதுக்குள்ளே வாங்க. இது கண்டிப்பாக நடக்கக்கூடிய நேரம். ஏன்னா இந்த இடத்துல மனசு நம்புகிற விஷயத்தை மனசை உடைக்கக்கூடாது நம்ம. அதனால் கடவுளுடைய எச்சரிக்கை நல்லா தெரிஞ்சுங்க. நம்பி உள்ளே வாங்க, சந்தேகப்படாதீங்க, சந்தேகம் இல்லாமல் நம்புங்க. நான் சொல்கிறதில்ல, கண்டிப்பாக உங்களுக்கு 90% நடக்கும். இன்னும் முயற்சி பண்ணால் 100 உங்களுக்கு நடந்தே தீரும். இந்த வாக்கு பலிக்கும், நல்லது நடக்கும். செலவில்லாமல் வாழ்க்கையில் முன்னேறதுக்கு என்ன வழி அப்படிங்கிறத நான் சொல்கிறேன், வாங்க பார்ப்போம். படைத்தவனே பாதுகாப்பு. எத்தனை பிறவி எடுத்தாலும், எத்தனை காலங்கள் நகர்ந்தாலும், எத்தனை விஷயங்களை நாம் செய்தாலும் நம்மளை படைத்தவன் மட்டும்தான். மனுஷனெல்லாம் நம்புறதை விட ஆண்டவனை தான் நம்பணும். ஆண்டவனோட நம்பிக்கையில் தான் இன்றைக்கி வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க மகர ராசிக்காரர்கள். ஆனால் முழுசாக ஆண்டவனை நம்பினவங்கெல்லாம் தேடி வந்துட்டாங்க. ஆனால் இடையில பாதி அறகுறையாக நம்புகிறவங்க தான் கஷ்டப்படுறோம். மனுஷங்களை ரொம்ப நம்பாதீங்க, ஆண்டவனை முழுசாக நம்புங்க. உங்களுக்கு உரியதை ஆண்டவன் பெற்று கொடுத்துருவான். எங்கள் ஊரில் ஒரு சிவாச்சாரியார் இருந்தார். அவர் என்ன பண்ணுவார், சிவனுக்கு பூஜை பண்ணுவார். இந்த சிவ பூஜை பண்ணிக்கிட்டே இருப்பார். அவர் பெரும்பகுதி என்ன பண்ணுவார்னா, கையில் ஏதோ ஒன்று மறைச்சி வச்சுருப்பார். இப்படி கையில் வச்சுருப்பார். அவர் கொஞ்சம் என்ன வயசானவர். நான் பார்த்தது சின்ன வயசில். அவர் அப்போ என்னடா கையில் மறைச்சி வச்சுருக்காருன்னு எனக்கு தெரியாது. அவர் என்ன பண்ணுவார்னா, ஒரு கோயில், ஆஞ்சநேயர் கோயில் ஒன்று இருக்கும். அந்த ஆஞ்சநேயர் கோயிலில் போயிட்டு வெளியில் போவார். அந்த ஆஞ்சநேயர் கோயிலில் பூஜை பண்ணிவிட்டு வெளியில் போய் இந்த சிவன் கோயிலுக்கு போகணும். அப்படி தான் போவார். எப்பயுமே அவர் ரூட்டை தான் வச்சுருப்பார். அந்த சிவன் கோயிலில் பூஜை பண்ணிவிட்டு ஐனார் கோயில் போவார். அப்போ அவர் கையில் என்ன பண்ணுவார், அந்த ஆஞ்சநேயர் கோயிலேருந்து போகும்போது கையில் எடுத்துன்னு போவார். இது நான் ரொம்ப நாளாக நோட் பண்ணேன். அப்போ எனக்கு சின்ன வயசு, இது என்னமோ எடுக்கிறாரே போகிறேன். அப்போது ஒரு காலகட்டத்தில் அவருக்கு நாங்கள் தொடர்ந்து அதை முயற்சி பண்ணி ஒரு 15-20 நாள் கழித்து பார்க்கும்போது கையில் எடுத்துன்னு போகிறத சிவனுக்கு போய் தலையில் வச்சுட்டு வருவார். இந்த சிவன் கோயிலுக்கு போய் அந்த கையிலே தான் வச்சுருப்பார். இதில் போய் கதவை திறப்பார், எல்லாம் இந்த கைக்குள்ளே இருக்கும். ஆனால் இதை போய் திறப்பார். திறந்து எல்லாம் இது பண்ணிவிட்டு அந்த சிவனுக்கு பூஜை பண்ணிவிட்டு அந்த பூஜை தலையில் வச்சுட்டு வருவார். என்னன்னு பார்த்தா ஒரு இலை, அது ஒரு இலை வைக்கிறார். நமக்கு சின்ன வயசில் என்ன தெரியும், இது என்ன இலை வைக்கிறாருன்னு எனக்கு தெரியாது. இது ஏன் ஒரு கண்டினியூவாக செய்கிறாரு. ஒரு 5-6 வருஷம் கழிச்சிருச்சு. நான் கொஞ்சம் பெரிய பிள்ளை ஆகிட்டோம். அப்புறமா பார்க்கும்போது திருப்பியும் அதே அவர் பார்க்குறாரு, அதே மாதிரி அவர் செய்கிறார். இப்போ நான் அவர்கிட்ட கேட்டேன், இதுமாரி என்னப்பா இது இப்படி வைக்கிறீங்களே, இது என்னப்பா அப்படின்னு. வில்வம், இது வில்வ இலை. எதுவுமே அவர் எதுவுமே வேண்டலை, எதுவுமே சொல்ல, வில்வ இலை. இது என்னப்பா அர்த்தம்? அதெல்லாம் எனக்கு தெரியாதுடா. அந்த சாமி தலையில் ஒரு வில்வம் வைக்கணும்டா. அவர் தலை வெறுமை இருக்குது, அதனால் அவருக்கு நான் வில்வம் வைப்பேன். அவருக்கு பிடிக்கும், அதனால் வைக்கிறேன் அப்படின்வார். நம்பவே மாட்டீங்க. அதுதாங்க பக்தி, அதுதான் பக்தி. அதுக்கு என்ன அவர் ஒன்று தருவார்னு அவர் செய்யலை. எனக்கு சிவன் என்ன, அவர் என்கிட்ட இதே ஒரு வார்த்தை, எனக்கு சிவன் நல்லா வைப்பாருன்னு நான் வச்சேன்டா அப்படி சொல்லலை. என் குடும்பத்தை அவர் காப்பாற்றுவார்னு சொல்லலை. அதெல்லாம் எனக்கு தெரியாதுடா, அவருக்கு பிடிக்கும் வைக்கிறேன் அப்படின்னு. இது அவர் மகர ராசி. இதுதான் உண்மை. இதில் ஏன் இந்த ராசிக்கு சொல்கிறேன்னா, இவ்வளவு நம்பிக்கையோடு தெய்வத்தை பார்க்குறவங்க. அந்த ஐயா எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நல்லா இருந்தார், ஒன்றும் குறை கிடையாது. எனக்கு தெரிஞ்சு அவர்கிட்ட குறை இல்லை. அப்புறம் காலத்தோட கட்டாயம், ஆசைகள், இது தொடர முடியுமா?
மனுஷனுக்கு ஆசை விடும். அப்புறம் ஆசைக்குள்ளே போனார், அதெல்லாம் அடுத்தடுத்த கட்டங்கள். ஆனால் இதை தொடர்ந்ததுனால் பல இடத்தில் அவர் வாழ்க்கை நன்றாக இருந்து நல்லா வந்துட்டார். எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் முடிவு அவர் இன்றைக்கி இல்லை, நல்லா அவருடைய மரணம் அமைஞ்சுது. இதெல்லாம் பலன் என்னென்னா, அன்னைக்கு சிவன்கிட்ட எதிர்பார்க்கல. இன்றைக்கி எல்லாரும் அதுமாரி செய்ய முடியுமான்னு கேட்டாலாம் இல்லை, செய்ய முடியாது. ஆனால் நம்ம இன்றைக்கி மகர ராசியில் பிறந்தவர்கள் சிவனை அந்த அளவுக்கு நம்பினா, நான் திருப்பி சொல்கிறேன், கோவிலுக்கு போங்க, சிவனை பாருங்கள், எதுவுமே கேட்க வேண்டாம், அவன் நல்லா இருப்பான், அவன் நல்லா இருக்கானான்னு பார்த்துங்க, அவனுக்கு என்ன வேணுமோ கொடுத்துட்டு வாங்க, நீங்கள் நல்லா இருப்பீங்க. எதிர்பார்க்காம கொடுக்கக்கூடியது மட்டும்தாங்க பக்தி. இது பிள்ளைங்கள்ட்டையும் சரி, பொண்டாட்டியும் சரி, புருஷன்ட்டையும் சரி, குடும்பத்துலேயும் சரி, இதுதான் வாழ்க்கை. இது சாமிக்கிட்ட மட்டும் வைக்கிறது இல்லை. பெத்த அம்மா அப்பாவுக்கு ஒன்று செஞ்சாலும் எதிர்பார்க்கக்கூடாது, எங்கள் அப்பா ஏதாவது சொத்தெல்லாம் வச்சுருக்காரு திருப்பி கொடுப்பாருன்னு நான் செய்யக்கூடாது. எங்கள் அம்மாவுக்கு ஏதாவது செஞ்சால் அவங்க எனக்கு ஏதாவது செய்வாங்கங்கிறதுக்காக செய்யக்கூடாது. என் பிள்ளைக்கு இன்றைக்கி நான் நல்லா சோறு போட்டு நல்லா வளர்த்தேன்னா என் பிள்ளை பிற்காலத்தில் என்னை பார்த்துப்பான்னு செய்யக்கூடாது. இவ்வளவு தான். இந்த மகர ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டம், இந்த பிரபஞ்சம் கொடுக்கக்கூடிய பிறவி யோகம் உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் ஆரம்பிக்க போகிறது. குட் டைம், ரொம்ப குட் டைம், நல்ல குட் சேஞ்சஸ் ஏற்பட போகுது. இந்த குட் சேஞ்சஸ் எப்படின்னா, உங்கள் உழைப்புக்கு ஒரு அடையாளமாக மாறப்போகிறது. வரவேற்பு, ரெகக்னைசேஷன் கிடைக்க போகுது, அங்கீகாரம் கிடைக்க போகிறது. இந்த பிரபஞ்சம் அதை தான் உங்களுக்கு பிறவி யோகமாக கொடுக்க போகுது. நீங்கள் ரொம்ப நம்பிக்கையை மட்டும் யார் மீதும் வைக்காதீங்க. சின்ன வரப்பு சண்டை பெரிய பிரச்சனையாக உங்களுக்கு மாறிடும். நீங்கள் சின்னதாக கொடுக்குற ஒரு வாக்குறுதி ஒருத்தவனுக்கு நம்பிக்கையை கொடுக்கும்போது அவன் ரொம்ப உங்களை நம்ப ஆரம்பிச்சிருவான். நாளைக்கு நீங்களே எல்லாம் பார்த்துப்பீங்க நம்பிடுவான். அதுதான் உங்களுக்கு பெரிய கஷ்டமாக போயிடும். நீங்கள் எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போகிறேன் வரேன்னு சொன்னால் கூட நேராக சொல்லாதீங்க, போயிடுங்க. காமராஜர்னு ஒரு தலைவர் இருந்தார்னு இப்போ சொல்கிற நிலமையில் இருக்கிறோம். காமராஜர் இருந்தார் இல்லையா, அவர் ஒரு கல்யாணத்துக்கு ஒரு தகவல் படித்தது தான், ஒரு இடத்துல கேட்டது தான். ஒரு கல்யாணத்துக்கு ஒருத்தர் பத்திரிக்கை வச்சார். அந்த கல்யாணத்துக்கு அவர் வரேன்னு சொல்லலை, அப்புறம் நேராக போய் நின்னதாக சொல்கிறாங்க. எவ்வளோ பெரிய நல்ல மனுஷன். வரேன்னு சொல்லியிருந்தால் அந்த ஆள் விபரீதமாக ஏதாவது பெரிய பெரிய கட் அவுட்லாம் வச்சுக்கிட்டு கஷ்டப்பட்டுருக்கணும். கஷ்டமே படுத்தாமல் சொல்லாமல் செய்கிறது, அதான் நல்லவர்கள். மகர ராசிக்காரர்கள் நல்லவர்கள். எதையும் சொல்லிட்டு செய்யாதீங்க, நீங்கள் செய்யுங்க. இந்த உலகம் உங்களை பாராட்டும், உயர்த்தும். இந்த நேரம் அதுதான். ஏன்னா இந்த உலகம் உங்கள் மீது நம்பிக்கை வைக்கும், நீங்கள் இந்த உலகத்தின் மீது ஒரு நம்பிக்கை வைங்க. இது ஒரு பலமான நேரம் ஆரம்பம். இந்த பிரபஞ்சம் இதை தான் உங்களுக்கு யோகமாக கொடுக்குது. ஏன்னா இப்போ சனி பயிற்சி முடிஞ்சுது, குரு பயிற்சி முடிஞ்சுது. இப்போ சனி இப்போ வக்கரத்தில் வந்திருக்காரு, அடுத்தது குரு அதிசாரத்துக்கு வரப்போகிறாரு, அடுத்தது ராகுக்கு எது பயிற்சி முடிக்க போகுது. இந்த 2026க்குள்ளே இந்த காலகட்டம்லாம் உருண்டு திரண்டு உங்கள் எதிர்காலத்தை ஒரு மிகப்பெரிய சக்தியை உங்களுக்குள் ஏற்படுத்துகிறது. இந்த எதிர்காலத்தில் நீங்கள் மிகப்பெரிய சக்தியாக உருவாக போகிறீங்கன்னா இது உண்மை, நிதர்சனமான உண்மை. நான் இப்போ கடனில் இருக்கேங்க, கஷ்டத்தில் இருக்கேங்க, வருத்தத்தில் இருக்கேங்க, என் குடும்பம் எனக்கு அமைதி இல்லாமல் இருக்குங்க, நான் பல பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருக்கீங்க, நீங்கள் சில வார்த்தைகள் சொன்னாலும் இது எல்லாம் நீங்கி பரிபூர்ணமான ஆனந்தத்தை இந்த மகர ராசி பெற முடியும். உங்களுக்குள் ஒரு பவர் கிடைக்கும். இன்னும் சொல்லப்போனால் கோர்ட்டு சம்பந்தமான கேஸுகள்லாம் விலகும், பிரச்சனைகள் விலகும். நீங்கள் நாளைய வெற்றியை இன்று தீர்மானமாக முடிவு பண்ணலாம், நான் வெற்றி அடைய போகிறேயான்னு சொல்லலாம். இந்த பிரபஞ்சம் அதை கொடுக்க போகுது. பிரபஞ்சம் அதை உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணுது. ஒன்றும் சிம்பிளான இல்லை, கன்ஃபார்ம் பண்ணுது இந்த பிரபஞ்சம். இதை விட என்னென்னா, இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றத்தில் நம்பிக்கையை கொடுக்க போகிறது இந்த நேரம். இதற்கு நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்னென்னா, முதல் விஷயம் சிவனை வழிபாடு பண்ணுங்க. சிவனுக்கு வில்வம் சாத்துங்க, சிவனுக்கு வில்வம் சாத்துங்க. மகர ராசிக்காரர்கள் இந்த காலகட்டத்தில் இந்த நிமிஷங்கள் உங்களுக்கு வாழ்க்கை ஒரு அர்த்தத்தை காணப்போகிறது, மகிழ்ச்சியை கொடுக்க போகிறது. சொத்து தகராறுகள், இன்கம் டேக்ஸ் ப்ராப்ளம் இதெல்லாம் நீங்க போகுது. ஏதாவது நமக்கு ஏதாவது சங்கடம் வந்துருமோ, அவமானம் வந்துருமோ, பக்கத்து வீட்டுக்கு அடுத்த வீட்டுக்கு சண்டை ஒரு தகராறு வந்துருமோ, அதெல்லாம் விலக போகுது. இந்த காலகட்டத்தில் நீங்கள் முனீஸ்வரன், ஐயனார், வீரப்ப சுவாமி இது மாதிரி உக்கிர தெய்வங்களை வழிபாடு பண்ணுங்கள். மகர ராசிக்காரன் பெண் தெய்வத்தில் அங்காளம்மன்,
பிரத்யங்கரா தேவி, வராகி, அதுமாதிரி சாமியை வழிபாடு பண்ணுங்கள். செவ்வாய்க்கிழமையில் வழிபாடு பண்ணுங்கள். செவ்வாய் பகவானை நீங்கள் வலுப்படுத்துங்க. இந்த நேரத்தில் இரத்த உறவுகளை சமாளிக்க முடியும், கெட்ட உறவுகளை சமாளிக்க முடியும், ஏதாவது ரொம்ப கேட்டு நம்மளை தொந்தரவு பண்ணுறவங்களை சமாளிக்க முடியும். நீங்கள் ஓடி ஒளிய வேண்டாம், மறைய வேண்டாம், எல்லாருக்கும் முன்னாடி நீங்கள் திமிராக நிமிர்ந்து நிற்கலாம். இந்த சாமியை கும்பிடுங்க. செவ்வாய்க்கிழமையில் செவ்வாய் பகவானை வலுப்படுத்துங்க. பிரத்யங்கரா தேவியை வழிபாடு பண்ணுங்கள். முருகப்பெருமானை வழிபாடு பண்ணுங்கள். செவ்வாய்க்கிழமையில் முனீஸ்வர, ஐயனார், வீரன் இந்த சாமியை கும்பிடுங்க. மிகப்பெரிய பிரபல யோகத்தை உங்களால் பெற முடியும். இன்னும் சொல்லப்போனால் இந்த காலகட்டம் உங்களுக்கு செழிப்பான முன்னேற்றத்தை கொடுக்க போகுது. செழிப்பான முன்னேற்றம், சாதாரண முன்னேற்றம் கிடையாது. நான் இப்போ அப்படியான இப்படியானங்கிறதுலாம் கிடையாது. இந்த பிரபஞ்சத்தோட பலனே அதுதான். தெய்வீக சிந்தனைகளை ஏற்படுத்துது. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு யார் மீது அன்பு வைக்கணுமோ அவர்கள் மீது சரியான அன்பை நீங்கள் விதைக்கக்கூடிய காலம். மகரத்திற்கு இது உற்சாகம் கிடைக்கக்கூடிய நேரம். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்ல வழிகாட்டி கிடைப்பார். ஃபஸ்ட்டு தெரிஞ்சுங்கோ, நல்ல வழிகாட்டி கிடைப்பார். உங்கள் பேச்சுக்கு மரியாதை கிடைக்கும். அது மட்டும் இல்லை, இந்த காலகட்டத்தில் நீங்கள் உங்களுக்கு ரொம்ப முக்கியமான கண் முன்னாடி உங்களுக்கு உங்களை கஷ்டப்படுத்தினவங்க அவங்க உங்களை வாழ்த்துவாங்க. கன்ஃபார்மாக வாழ்த்துவாங்க. கண் முன்னாடி நடக்கும். நீங்கள் எங்கே கஷ்டப்பட்டீங்களோ, அதுவும் இன்னும் ஓப்பனாக சொல்ல போனால் இந்த கூட இருந்து குடிப்பறிச்சாங்கல்ல, அவங்க எல்லாம் பாருங்கள் ரொம்ப வெக்கி தலை குனிவாங்க. இதுதான் மகரத்திற்கு இறைவன் கொடுக்குற யோகம். இந்த சாமிகளை வழிபாடு பண்ணுங்க. இந்த சுவாமி உங்களுக்கு நிறைய யோகத்தை கொடுக்க போகிறார். உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய திறமைகளை வெளிப்படுத்த போகிறார். இது ஒரு நல்ல நேரம். குட் டைம் ஸ்டார்ட் நவ். என் உறவுகள் அத்தனை பேருக்கும் அந்த அபிராமி தாய், நம்ம எல்லாம் வாழ வைக்கக்கூடிய அபிராமி தாய், கலையாத கல்வி, குறையாத வயது, கபடு பாராத நட்பு, கன்றாத வளமை, குன்றாத இளமை, கழுவினி இல்லாத உடல், சலியாத மனம், அன்பு அகலாத உறவுகள், தவறாத சந்தானம், தாழாத கீர்த்தி, மாறாத வார்த்தை, தடைகள் வராத கொடை, தொலையாத நிதியம், கோணாத கோல், ஒரு துன்பமில்லாத நல்வாழ்வை என் அபிராமி தாய் பரிபூரணமாக அத்தனை உறவுகளுக்கும் கண்டிப்பாக கொடுப்பா. நம்பி நான் சொன்னதை தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க. நிழலாக அந்த அபிராமி உங்களோடு இருப்பால், நானும் உங்களோடு இருப்பேன். சகல செல்வங்களும் தரும் இமயகிரிராசதனையே. நான் சொல்கிறத திருப்பி சொல்லுங்க. இந்த பதிவோடைய நோக்கம் இதுதான், ஆரம்பம். சகல செல்வங்களும் தரும் இமயகிரிராசதனையே. சொல்லுங்க. மாதேவி நின்னை சத்தியமாய் நித்தம் உள்ளத்தில் துதிக்கும் உத்தமருக்கு இறங்கி மிகவும் அகிலமதில் நோயின்மை, கல்வி, தனதான்யம், அழகு, புகழ், பெருமை, இளமை, அறிவு, சந்தானம், வலி, துணிவு, வாழ்நாள் வெற்றி ஆகு நல்லூழ் நுகர்ச்சி. நல்லூழ் நுகர்ச்சி, எஸ், அந்த இடம் புரியாது, அதுக்கு தான். தொகை தரும் 16 பேரும் தந்து அருளி நீ சுக ஆனந்த வாழ்வு அளிப்பாய். சுகிர்த குணசாலி. சொல்லுங்க. சுகிர்த குணசாலி, பரிபாலி, அனுகூலி, திரிசூலி, மங்கள விசாலி. இந்த வார்த்தை தான் ரொம்ப முக்கியம். மகவு நான் நீ தாய் அளிக்க உனதோ மகிமை வளர் திருக்கடவூரில் வாழ்வாமி சுபநேமி புகழ் நாமி சிவசாமி மகிழ்வாமி அபிராமி உமையே. ஏன் இதை நான் சொல்ல உங்களை சொல்ல சொன்னேன் பார்த்தீங்களா? இது இன்றையிலிருந்து ஆரம்பம். இந்த 16 செல்வத்திற்காகத்தான் நாம் எல்லா இடத்திலும்
அலைந்து கொண்டிருக்கிறோம், எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த கருணையே உருவான இந்த உலகத்தில் அந்த கருணையே உருவான அந்த அபிராமி இந்த 16 செல்வத்தை நமக்கு கொடுப்பா. இது இன்றையிலிருந்து ஆரம்பம். நான் சொன்னதை சொன்னீங்களா சொல்லலையாங்கிறத கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். கண்டிப்பாக சொல்லலைன்னா மீண்டும் ஒரு தடவை இந்த வீடியோவை பார்த்துட்டு கடைசியில் நான் சொல்கிறத சொல்லுங்கள். சொல்லிவிட்டு நான் சொல்லிட்டேன், அபிராமி அந்தாதியில் சகல செல்வங்களும் தரும் இமயகிரி ராசதனையை நான் சொல்லிட்டேன்னு கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். அந்த அம்பாள் உங்களுக்கு நல்லது செய்வா. சத்தியம் சொல்கிறேன் என் பிள்ளைகளா, அம்பாள் உங்களை ஏமாற்ற மாட்டா, அபிராமி உங்களை ஏமாற்ற மாட்டா. நான் உங்களுக்காக பிரார்த்தனை பண்ணுறேன். நல்லது நடக்கும். மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். உங்கள் அதிர்ஷ்டத்திற்கான தீர்வு: கல்வி, பதவி, யோகம், தொழில் வளர்ச்சி பெருக. ஜாதகம், வாஸ்து, திருமண பொருத்தம் பார்க்கவும், பிரசன்னம் கேட்கவும். பாசிட்டிவ் லயன் டாக்டர் சிவஸ்ரீ மணிகண்ட சிவம். தொடர்பு கொள்ள வேண்டிய வாட்ஸ்அப் எண் 7904137178.